கிருத்திகை பூசம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நட்சத்திரம். தைப்பூசம் கொண்டாடுற இந்த நேரத்தில் முருகனை பற்றி நம்ம நினச்சிக்கலாம். அரோஹரா. பழனிமலை அதை டெபிக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈவினிங் 5:15 மணிக்கு பாத்து கேவ்ஸ் மாடியில் இருக்கும். இது அந்த கோவில், முருகன் கோவில். வேலாயுதர், பால வேலாயுதராக இருக்கார். மாடியில் இருக்கிற கோவிலோட முருகன் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமர சுவாமி இருக்கார். ராதே கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு சகசரணாகதி. நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய கோயிலோட சீரீஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பாக்கு கேவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலில் 2 விசேஷம் இருக்குது, நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதில் மெயினாக 2 விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, கீழே இருக்கிற கோவில் முருகனை வேலா அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நம்ம வேலா பாவிச்சு பாலமுருகன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேலே கல்யாண கோலத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகனை பார்க்குறோம். இந்த கோயிலில் எல்லா நாடுகள்லேருந்து வந்துட்டுருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியன்ஸோட கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி ஒரு இந்தியன் பக்தர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு, கோவிலில் அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன், எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உங்கள் பேர் என்ன? தீபக் மேடம். தீபக் சார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ஊட்டியில் வந்திருக்காக்கா. ஊட்டியில் எந்த விசேஷம் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ஊரில் என்ன விசேஷம்? ஊட்டியில் நாங்கள் எத்தப்பன்னு சொல்லி பண்டிகை பண்ணுவோம். எத்தப்பன்னு சொல்லி அதனால கொஞ்சம் கிராண்டாக அருமையாக இருக்கும் எங்கள் ஊரில். அது ஃபேமஸ். ஊட்டியில் என்னென்ன கோவில் இருக்குது? ஊட்டி நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் எத்தப்பன் போடுவோம். அன்னைக்கிழமை மாரியம்மன் சொல்லி போடுவோம். கிருஷ்ணன் கோயிலுக்கு நாங்கள் போடுவோம். மேக்ஸிமம் அன்னைக்கு மாரியம்மன் கோயில் விசேஷம் நல்லா பெருசாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் எத்தம்மன் கோயில் அது விசேஷம் நல்லா பண்ணுவோம். சரி, நீங்கள் மலேசியா எவ்வளோ நாள் இருக்கீங்க? நான் 3 வருஷம் இங்கே இருக்கேன் மேடம். 3 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. இங்கே எல்லா கோயிலும் பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் பட்டிகேஷன் அது இருக்குது. நெக்ஸ்ட் பக்கத்து ஐயப்பன் கோயில் இருக்குது, அங்கே போயிருக்கு மேடம். ஓகே. எதுக்கு சார் கோயில் போகிறீங்க? கோயில் மேக்ஸிமம் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு. வெரி குட். கோயிலில் போனால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். கொஞ்சம்
டிப்ரெஷன் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்காக. ஓகே, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஊரில் இருக்காங்களா? இல்லை மேடம், நான் ஒருத்தர் இருக்கேன் மேடம். நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் பசங்க அந்த மாதிரி? நிறைய பசங்க இருக்காங்க மேடம். பக்கத்தில் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த லொக்கேஷன் இருப்பாங்க. பட் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க மேடம். ஓகே, அவங்க இல்லாமல் வருவாங்களா கோயிலுக்கு? அப்பப்போ வருவாங்க மேடம். எவ்வளோ அடிக்கடி வருவீங்களா இல்லை எப்பயாவது ஒரு தடவையா? அப்படி சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொன்னோம், ஒரு மாதத்துக்கு லீவ் கிடைக்கும் போது அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தால் வரலாம். மற்ற 2 days லீவ் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், இங்கே என்ன விசேஷம்? மேக்ஸிமம் இங்கே தைப்பூசம் அருமையாக இருக்கும் மேடம். தைப்பூசம் எப்படின்னா அது ஜனவரி மாதம் ஜனவரி 15, 16 சம்திங் அந்த டைம் வரும். ஆக்சுவலி அந்த டைம் நிறைய செம்மையாக கூட இருக்கும் மேடம். ஏன்னாக்கு நடக்கிறதுக்கு வழி இருக்காது. அவ்வளோ நீங்கள் தைப்பூசம் நிறைய தடவை பார்த்துருக்கீங்க? தைப்பூசம் இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன் மேடம். 2 வருஷம் வந்துட்டு இருக்கேன். தைப்பூசம் கம்பல்சரி வந்துடுவோம் மேடம். நீங்கள் அந்த பால் குடம் கூப்பிடுறது, அந்த பால் காவடி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வருவாங்க. பட் நம்மளுக்கு அந்த எப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் 40 விரதம் இருப்பாங்க. நம்ம ஆக்சுவலி இங்கே நம்மளால இருக்க முடியாது. அதனால 40 அது நம்ம வீட்டு சாப்பிடணும். நம்ம வெளியே இருக்கோமா, அந்த சாப்பாடு கஷ்டம். அதனால நம்ம இருக்கிறதில்ல. ஆனால் கோயிலுக்கு கம்பல்சரி வெஜ் தான் இருப்போம். ஆனால் கோயிலுக்கு கம்பல்சரி தைப்பூசம் வந்துடும். இப்போ உங்களோட வீடியோவை ஒரு 18 கண்ட்ரிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, சரியா? அங்கேருந்து நிறைய பேருக்கு இந்த மலேசியா பற்றி தெரியாது, இந்த கோயில் பற்றி தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தாராளமாக இங்கே வரலாம். கம்பல்சரி அருமையாக இருக்கும். நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் வேணும், நம்ம கம்பல்சரி இங்கே வந்தே ஆகலாம். அருமையாக இருக்குது. பக்கத்தில் நிறைய சொன்னோம், கீழே புறா இருக்குது. புறா பார்த்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. எங்கள் கோயில் வந்து 10 நிமிஷம் உட்கார்ந்த போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த செகண்ட் அப்படியே கிளியர் ஆகிடும் நம்மளுக்கெல்லாம். இவ சொல்கிற மாதிரி கீழே வந்து புறாக்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அந்த அங்கே இது சொல்லுவாங்கல்ல, பாஜரான்னு சொல்லுவாங்க, அது நம்ம போட்டுட்டு பக்கத்தில் மங்கீஸும் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் போட்டாலே நம்மளுக்கு ஒரு திருப்தி. ஆஹா, நம்ம போடுறதும் அத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்ட்டு. அப்புறம் மாடி வந்து கேவ்ஸில் உட்காந்துட்டு இருந்தாலே அது இந்த சூழல் எப்படி இருக்குன்னா அறுப்படை வீடியோ டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. எய்த்தாப்பில் பார்த்தா இந்த சிவன் வந்து பார்வதியோட உட்காந்துட்டு கைலாசத்துலேருந்து அந்த மாம்பழத்தை கொடுக்கறச்சே பிள்ளையார் வந்து ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுவார். முருகன் கோச்சுட்டு பயணி மணிக்கு போய் ஆண்டியாக உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா? அந்த சினாரியோலாம் ப்ரெட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த முருகனுக்கு அந்த அறுப்படை வீடு இருக்கோ அந்தந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே வாங்க. தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரியும்னு விட்டுறாதீங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள், எல்லாரையும் வர சொல்லுங்கள். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. இந்த காலத்தில் பசங்கள்லாம் வந்து அப்பா அம்மாவோட சண்டை போடுறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏதாவது பெரியவங்க நல்லதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, பசங்களுக்கு வந்து கோவம் வரும், அதனால் சண்டை போட்டு போயிட்டுருப்பாங்க இல்லையா? இது வந்து புதுசாக வந்தது இல்லை, ட்ரெண்டிங் பழசுலேருந்து தான் இருக்குது. அப்பா அம்மா சொல்கிறாங்க, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லுவாங்க. பையனாக இருந்துட்டு அதை புரிஞ்சுக்காமல் இல்லை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி அது அப்பா அம்மாலாம் கோச்சிக்கிறது அந்த காலம். இப்போ எப்படின்னா முருகன் கோயிலில் இருக்கோம் நம்ம. முருகன் வந்து இந்த மாதிரி நிறையா திருவிளையாடல் பண்ணியிருக்கார். ஆனால் அப்பனுக்கு உபதேசித்தாய் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். சுவாமிநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. சுவாமிங்கிறது ஜென்ரலாக சிவனை சொல்லுவாங்க. அவருக்கே உபதேசம் பண்ணுற அளவுக்கு நம்ம சுப்பிரமணியரை பாலசுப்ரமணியராக இருந்தால் கூட அவர்கிட்டேருந்து நம்ம பிரணவ மந்திரத்துக்கு மீனிங் கேட்டுட்டார். சிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் சிவசுப்பிரமணியம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி முருகனை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம். சகசரணாகதிங்கிற சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக தான் எல்லா கோயிலையும் பாருங்கள். இப்போ நம்ம கூட இந்த பாக்கு கேவ்ஸ் அதில் வந்து ஒரு பக்தர் இணைஞ்சிருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சரண். நான் புதுக்கோட்டை மாவட்டம். அங்கே புதுக்கோட்டையில் என்ன சார் விசேஷம்? அங்கே முத்துமாரியம்மன் கோவில். முத்துமாரியம்மன் கோவில். ஆமாம், முத்துமாரியம்மன் கோவில். நாங்கள் வந்தால் உங்கள்கிட்ட பேசலாமா? அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுவீங்களா? கொடுக்கலாம். வெரி குட் சார். நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நிறைய பேர் கோயிலுக்கு போறீங்க, அப்போ வந்து அந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. இப்போ நீங்க மலேசியாவில் இருக்கீங்க, ஆனால் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இது தெரியாம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பாக்கு கேவ்ஸ்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம், இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் மேம். இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம் இந்த கோயிலுக்கு. ஒர்க் பண்ணுறோம்ல, ஒர்க் பண்ண ப்ரெஷர் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தால் கூட நம்ம டிஃப்ரென்ஸ்லேருந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். எல்லா மக்களும் இங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம குறைய தீர்க்கிறதும் சரி, கேட்குறதும் சரி, எல்லாமே உடனுக்குடன் நிறைவேறும். எவ்வளோ அடிக்கடி வருவீங்களா கோயிலுக்கு? அடிக்கடி வருவேன். ஓகே. இந்த கோயிலில் வேற என்ன விசேஷம்? மக்கள் அதிகமாக வர எல்லா கண்ட்ரிலேருந்து இங்கே அதிகமாக வந்து பார்த்துக்கோம். டூரிஸ்ட் பிளேஸ்னு இல்லாமல் நம்ம மக்களோட ஒரு குறைய தீர்க்கிறதும் சரி, அது நடத்துறதும் சரி, முருகனுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலாக இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வெளியூரில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் ஊரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட பேரண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்கிறேன் மேம். அதாவது இந்த கோயில் வந்து விசேஷம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம எவ்வளோக்குள்ள நம்ம வந்து நம்ம மனத்தோடு வந்து வேண்டுறோமோ அந்த அளவுக்கு நிறைவேறும்.
எங்கள் அம்மா அப்பா தான் அடிக்கடி முருகன் போயிட்டு வா இது பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பி தான் இது பண்ணேன். ஏற்கனவே இங்கே மாலை போட்டு அதுமாதிரி பிரார்த்திச்சேன். கேட்குறேன் வருஷம் வருஷம் நான் மாலை போனேன். இங்கே வந்து நான் 3 வருஷம் ஆச்சு. எவ்வளோ நாள் இருக்கணும் விரதம்? நான் வந்து 48 நாள் இருந்தேன். ஒரு மண்டலம்? ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் வீட்டில் மாலை போட்டு விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வரீங்க. எந்த எந்த அக்கேஷனுக்கு வருவீங்க? நிறைய அக்கேஷன் இருக்கு இந்த கோயில். தைப்பூசம், ஜனவரி மாதம் தைப்பூசம். ஆமாம், தைப்பூசம். ஸோ தைப்பூசம்னா உங்களுக்கு மார்கழிக்கு முன்னாடி ஐப்பசிலே மாலை போட்டுருவீங்க. டிசம்பர் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி எண்டு அந்த முடிவு வரைக்கும் நாங்கள் மண்டபம் பிடிச்சி இது பண்ணுவோம். ரொம்ப ஃபேமஸான கோயில். எல்லா அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய கோயில் இது. இது வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்காங்க. தைப்பூசத்துக்கு மண்டல பூஜை சொல்லுவாங்க. 48 நாள் இருந்துட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் இங்கே பால் குடம்லாம் எடுப்பீங்களா? எடுப்போம். நான் வருஷம் வருஷம் இங்கே மாலை போட்டு நான் இந்த வருஷம் தான் பால் குடம் எடுக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஓகே. போன வருஷம் நடக்க முடியல. இந்த வருஷம் கன்ஃபார்ம் மாலை போட்டு ஓகே பால் குடம் எடுக்கலான்னு. இது ரொம்ப விசேஷமான கோயில் மேம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் எல்லாம். அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேம். ஓகே, நாங்கள் அவங்கள்ட்டையும் பேசுகிறோம். ஓகே மேம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி வந்து இடங்களில் வந்து என்னென்ன சிறப்புங்கிறது பேசி பேசி சொல்லிட்டு பாருங்கள். ஸ்டே கனெக்டட். வில் கம் பேக் வித் நெக்ஸ்ட் வீடியோ. ராதே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேம். ஓகே. முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடும்பனை சேவிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லுவா. இடும்பனை அழித்த முருகன் தான் வருது. இதை வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் பாக்கு. மேலே கோயிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய இது வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில்.